அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே ஓடும் ஆட்டோவில் 9ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் துன்புறுத்தலானது ஏற்பட்டுள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் கிரண் இணைப்பில் இணைகிறார். கிரண், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள் என்ன? வணக்கம் பவித்ரா. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே அரசு பள்ளியில் 9ஆம் வகுப்பு கல்வி பயின்று வரும் மாணவி ஒருவர் வீட்டிலிருந்து பள்ளிக்கு செல்ல ஆட்டோவில் ஏறி உள்ளதாக கூறப்படுகிறது. அதில் ஒரு பெண்மணி, ஒரு வாலிபர் இருந்த நிலையில் அந்த பெண்மணி சிறிது தூரம் சென்றவுடன் ஆட்டோவில் இருந்து இறங்கிவிட்டதாகவும், மேலும் ஆட்டோவில் மாணவி மற்றும் ஒரு இளைஞர் மட்டுமே பயணித்த நிலையில் அந்த இளைஞர் மாணவியிடம் பாலியல் ரீதியான துன்புறுத்தலில் ஈடுபட்டதாகவும், அப்போது மாணவி அந்த நபரிடம் போராட்டம் நடத்தியதில் தான் மறைத்து வைத்திருந்த பிளேடால் மாணவி கைகள் மற்றும் சில இடங்களில் தாக்கியுள்ளதாக தகவலானது வெளியாகியுள்ளது. இதனை அடுத்து மாணவி அதிர்ச்சி அடைந்து உடனடியாக பள்ளி புத்தக பையுடன் ஓடும் ஆட்டோவில் இருந்து கீழே குதித்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து பாதிக்கப்பட்ட மாணவி தன்னுடைய பெற்றோர்களிடம் தெரிவித்த நிலையில் அவர்கள் இது குறித்து அரக்கோணம் நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். இது குறித்து வழக்கு பதிவு செய்து கொண்ட நகர காவல்துறையினர் ஆட்டோ ஓட்டுநர் மற்றும் ஆட்டோவில் பயணம் செய்த மர்ம நபர் குறித்து தீவிரமாக விசாரணை தற்போது மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் ஆட்டோவில் பயணம் செய்த மர்ம நபர் மாணவியிடம் தவறாக நடக்க முயற்சி செய்த போது ஓட்டுநர் ஏன் ஆட்டோவை நிறுத்தவில்லை என்றும், ஆட்டோ ஓட்டுநரும் இந்த மர்ம நபரின் உடந்தையா என்ற பல்வேறு கேள்விகள் தற்போது எழுந்துள்ளது. காவல்துறையினரின் முழுமையான விசாரணைக்கு பின்னர் மேலும் பல்வேறு தகவல்கள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கிரண்.